தமிழக அரசின் வாக்காளர் பட்டியல் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில் குமார் பார்வையிட்டு துவக்கி வைத்தார். உடன் துணை ஆட்சியர் பயிற்சி டியூக் பார்க்கர், வாக்குப்பதிவு அலுவலர் மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் கமலம், நெல்லிக்குப்பம் நகராட்சி ஆணையர் கிருஷ்ணராஜன், பண்ருட்டி வட்டாட்சியர் பிரகாஷ், நெல்லிக்குப்பம் வருவாய் ஆய்வாளர் ஜான்சிராணி, நகராட்சி பொறியாளர் கண்ணன், துப்புரவு ஆய்வாளர் கேசவன், கிராம நிர்வாக அலுவலர் சின்னதுரை மற்றும் திமுக நகர செயலாளர் மணிவண்ணன், வீசிக நகர செயலாளர் திருமாறன், ஆதிமுக நிர்வாகிகள் பாண்டியன் மற்றும் ஐயனார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்காளர் சாவடி நிலை அலுவலர் ஃபாத்திமா வீடு வீடாக சென்று படிவம் கொடுக்கும் பணியினை மேற்கொண்டார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடுதோறும் சென்று பணி மேற்கொள்வார் என ஆட்சியர் தெரிவித்தார். எஸ்.ஐ.ஆர். பணி முடிந்த பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படவும் எனவும், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் மேற்கொள்ள டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 1 வரை அவகாசம் உள்ளது என்றும் எஸ்.ஐ.ஆர். பணிகள் நிறைவடைந்த பிறகு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது என்றும் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில் குமார் தெரிவித்தார். மக்கள் ஏடு செய்திகள்.